ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஆ அப்படி அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார்கள். அ நான் இந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அண்ணன், அண்ணி எல்லாம் அவங்கவுங்க லைஃப். யார் எங்கள் அண்ணிங்கெல்லாம் ஒன்றும் இப்போ ரொம்ப இன்வால்வ் எடுத்து நம்ம நாத்தனா குடும்பம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க செட்டில்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவ்வளோதான், என்ன தனியா அனுப்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில எப்படி வாழ்றதுன்னு தெரியாத காலங்கள், வயது வயது அதுதான் முக்கியம். 13 வயசுல கல்யாணத்த பண்ணா என்ன தெரியும்? ஒரு 20 வயசுக்கு மேலயாவது ஓரளவு உலக அனுபவம் தெரியும். ஏன்னா நம்மை பாதுகாக்க ஆட்கள் இல்லை. கல்யாணம் பண்ணி முதல்ல என்ன தள்ளி விட்டணும். எங்க பாட்டிக்கு அவங்க இறந்துருவோங்கிற நெனப்புல தள்ளி விட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது, தள்ளி விட்டாங்கன்னு தப்பு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அண்ணன் அண்ணிங்களுக்கெல்லாம் தொல்ல விட்டா சரி. அவ்வளோதான். அவங்கவங்க லைஃப்ப பார்க்கணும் இல்லையா? எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே. நம்ம சுயநலமா அதில திங்க் பண்ணக்கூடாது. அதக்கூட நான் இப்ப தான் பேசுறேன். அப்பல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி குழந்தைங்க தனியா இருக்கும். உடம்பு சரியில்லன்னாலும் பக்கத்து வீட்டுக்கு கூட நான் குழந்தைங்கள அனுப்ப மாட்டேன். யார் வீட்டுக்கு கூட சின்ன ஒரு ரூமு தான் நான் இருந்தது. பக்கத்து வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன். கூடவே வச்சுக்குவேன். கூடவே ஸ்கூலுக்கு இந்த அடையார்ல பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா? அதில தான் கொண்டு சேர்த்தோம். என்ன ஜாதின்னு கூட சொல்லி சேர்க்க எனக்கு தெரியாது. அ அந்த ஜாதி கேட்பாங்க இல்லையா? அத மாத்தி குடுப்பேன். ஏன்னா எதுக்கு என்ன தோணுதோ அத. ஆக்சுவலி வந்து ஆண்களோட இத தான் குடுக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியல. என்னவோ எங்களோட வழி ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத சொல்லி அப்படியே குழந்தைகளை சேர்த்து எல்லாம் படிச்சு கிடிச்சு எல்லாம் அ வந்தாங்க. வரும்போது என்ன நான் தவறு பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, குழந்தைகளுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம், பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம், குழந்தைங்க பிறந்தாச்சு, 3 வருமானம் பத்தல. ட்ராமாக்கள் கொஞ்சம் அப்படியே சரிய ஆரம்பிச்ச நேரம், பிள்ளைங்கள்லாம் 4வது, 5வது படிக்கும்போது மனோகர ட்ரூப் இல்லைங்கிற மாரி ஆச்சு. அத விட்டு இவரு வெளிய வந்தாச்சு. வந்து டப்பிங் கிப்பிங் அப்படி இப்படின்னு போய் வருமானம் பத்தாம போச்சு. அ ரொம்ப இருக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு காலங்கள ஓட்டிக்கிட்டு, பிள்ளைங்கள 10த், 11த் வரைக்கும் படிக்க வச்சுட்டேன். இப்ப என்னோட தாட்டெல்லாம் என்னன்னா, நான் பசியோட வளர்ந்தேன். என் பிள்ளைங்க பசி இல்லாம இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஒரு எண்ணங்கள தவிர, வேற எதுவுமே என் மைண்ட்ல இல்ல. பிள்ளைங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி நல்லபடியா தான் வளர்த்தேன். யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேன். எந்த கஷ்ட சூழ்நிலையிலயும் என் பிள்ளைங்க யார் வீட்டுக்கும் நான் அனுப்ப மாட்டேன். எனக்குள்ளேயே தான் பசியா இருந்தாலும் மடியில வச்சுட்டு தான் படுத்துக்குவேன். எதுவா இருந்தாலும் இன்னொருத்தவங்க வீட்ல போய் நம்ம பிள்ளைங்க, ஏன்னா எங்க அண்ணனுங்க பசியா நான் இருக்கும்போது எங்க அண்ணனுங்கள என்ன அப்படித்தான் வச்சிருந்தாங்க. அதனால அந்த மாதிரியெல்லாம் போய் விடாம பிள்ளைங்கள அதெல்லாம் நல்ல வகைகள சொல்லித்தான் நான் 11வது படிக்கிற வரைக்கும் வச்சிருந்தேன். என்ன ஒரு விஷயம் நான் தவறு பண்ணிட்டேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு கஷ்டத்த நான் சொல்லி தரல. அம்மா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உங்கள வளர்க்குறேன். அப்பாவும் இப்படி தனியா பிரிஞ்சு போயி கஷ்டப்பட்டு வெளியூர்ல. அவரு என்ன கஷ்டம்? ட்ராமால இருக்கிறவங்க லைஃப் ஹாப்பி தான். ட்ராமா நடிப்பாங்க. அங்க எல்லா ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. எத கையில கிடைக்கிறத நமக்கு குடுப்பாங்க. நான் தான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப வச்சுக்கிட்டு. இந்த நான் கஷ்டப்பட்டேன், இப்படியெல்லாம் வாழ்க்கை நமக்கு இருந்தது அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லல. குழந்தையிலேருந்தே சொல்லி வளர்க்கணுங்கிறதுக்காக தான் இப்ப இந்த விஷயத்தையே நான் உங்ககிட்டலாம் பேசுறேன். சொன்னா தான் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஆனா, இத யார் சொல்லணும்? ஒரு கணவர் சொல்லணும். நான் விட்டுட்டு போயிடுவேன்ப்பா, ட்ராமாக்கு பொழப்புக்கு. அம்மா தான்ப்பா உங்கள கைக்குள்ள வச்சு எல்லாம் வளர்த்தா, கொண்டா, இப்படி கஷ்டப்பட்டா, அப்படி கஷ்டப்பட்டா. அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 13 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். அவளே ஒரு குழந்தை. உங்கள இப்படியெல்லாம் வளர்த்தா, கொண்டான்னு இந்த இந்த கஷ்டங்களெல்லாம் யார் சொல்லணும்? ஒரு கணவன் சொல்லணும். என் கணவர் அதெல்லாம் சொல்லல. என்ன நானும் சொல்லி வளர்க்கல. குழந்தையிலேயே ஏன்னா, என்னோட தாட்ல வந்து நான் கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டம் என் பிள்ளை, ஏன்னா நான் அப்படித்தானே வளர்ந்தேன் அனாதையா. அந்த மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ற தாட். பசி இருக்கக்கூடாது. பசின்னு என் பிள்ளைங்க காதுல விழுந்துறக்கூடாது. நான் ஏன்னா அதோட கொடுமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். பசியே பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது. ச ப வ ப அந்த அதே மாரி இன்னைய வரைக்கும் நான் அப்படித்தான் இருக்கேன். என் வீட்டுக்கு பசின்னு யார் வந்தாலும், அவங்க எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன். இன்னைய வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். என்னால முடியறது அது ஒண்ணு தான். பெரிய வாழ்க்கை வளம்லாம் ஒண்ணும் என்கிட்ட கிடையாது. ஆனால்
இந்த பசி மட்டும் எல்லாரும் வந்து பசின்னு கேட்டாலும் என் வீட்டில் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைய வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா, என்னோட வாழ்க்கை, என் அனுபவம் அப்படி. அதனால் அதை மட்டும் நான் இன்னைய வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை. அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.